Good day, students. Today we are going to know about the types of audit. So in early classes we have discussed about what is auditing, meaning, definition and difference between auditing and accounting. If you want to follow that previous lesson, you just click on the comment box, you will get a link. So the audit is based on its purpose, like what is the purpose of audit. So in simple words, the purpose of audit is to examine as well as finding the truthness or correctness of the process. So we have four types, and first one is organizational structure. In organizational structures we have private audit, government audit, statutory audit. Second one is specific objective. In this case it will comes under internal audit, cost audit, management audit, tax audit, secretarial audit, social audit, environmental audit, performance audit and efficiency audit. Then timing. Based on timing, continuous audit, interim audit, annual audit, balance sheet audit. Then scope. Complete audit, partial audit, detailed audit. ஸோ தணிக்கைன்றது நம்ம என்னென்னு பார்த்துருக்கோம். ஸோ போன வீடியோவில் நம்ம தணிக்கையை பற்றி பார்த்தோம். தணிக்கைக்கும் கணக்கு பதிவுகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்தோம். ஸோ இதில் வந்து தணிக்கையோட வகைகள். ஸோ நம்ம தணிக்கையை வந்து எப்படி பிரிக்கலாம்னா, ஸோ அது என்னதுக்காக நம்ம அதை கேரி அவுட் பண்ணுறோம். ஸோ ஒரு ஆடிட்டை எதுக்காக நம்ம கேரி அவுட் பண்ணுறோன்றது நம்ம தெரிஞ்சுட்டா அதை நம்ம ஈஸியாக பிரிச்சுக்கலாம். ஸோ என்னென்ன மாதிரி பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ஆர்கனைசேஷன்னா அந்த உட்கட்டமைப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு கம்பெனியை நம்ம எப்படி வச்சுருக்கோமோ அதை பொறுத்து இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஆடிட்னா தணிக்கை குழுன்னு சொல்லுவாங்க. அது வந்து இந்த சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப், பார்ட்னர்ஷிப், இண்டிவிஜுவல்ஸ் அதெல்லாம் அதில் வந்துடுவாங்க. தென் கவர்மெண்ட் ஆடிட், ஸோ அரசு சம்மந்தப்பட்ட ஆடிட் எல்லாமே அரசு ஆடிட். ஸ்டாச்சுட்டரி ஆடிட். ஸோ ஸ்டாச்சுட்டரி ஆடிட்னா என்னென்னா, இட்ஸ் நத்திங் பட் இட்ஸ் ஃபுல் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஸோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் பேங்கிங்கோட ஹெட் யார், ஆர்பிஐ. ஸோ சப்போஸ் ஆர்பிஐ இஸ் கண்டக்டிங் சம் ஆடிட் இஸ் கால்ட் ஸ்டாச்சுட்டரி ஆடிட். தென் ஸ்பெசிஃபிக் அண்ட் ஆப்ஜெக்டிவ். ஸோ என்ன எதுக்காக அதை பண்ணுறாங்கன்றது தான் இது இன்டர்னல் ஆடிட். இன்டர்னல் ஆடிட்னா நமக்கு ஏற்கனவே தெரியும். இன்டர்னல் ஆடிட் இஸ் அ ஆடிட் ப்ராசஸ் தட் டேக்ஸ் பிளேஸ் வித்தின் த ஆர்கனைசேஷன். ஸோ ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ளேயே ஆடிட்டிங் டீம் இருக்கும். அவங்களோட ப்ராசஸ் எல்லாம் செக் பண்ணுறது தான் இன்டர்னல் ஆடிட். தென் காஸ்ட் ஆடிட், management audit, tax audit, secretarial audit. So everything will be based on the specific objective. So அவங்க என்ன இருக்கோ, இப்போ tax auditனா ஸோ டேக்ஸ் எது பே பண்ண வேண்டியிருக்கா, இல்லை டேக்ஸ் எது நம்மகிட்ட லைபிள் இருக்கா செக் பண்ணுறது தான் tax audit. Then based on timings. ஸோ டைமிங்ஸ் as usual நமக்கு தெரியும். கண்டினியூஸ் ஆடிட்னா ரெகுலராக பண்ணுறது. இன்ட்ரீம் ஆடிட்னா ஸோ ஒரு பர்டிகுலர் டைம், every 3 months, every 6 months. So it is called interim audit, every regular interval. Then annual audit is a once in year. Then balance sheet audit. Then depends upon scope. The scope அதில் வரும்போது ஸோ கம்ப்ளீட் ஆடிட்டா, பார்ஷியல் ஆடிட்டா, டீட்டெயில்ட் ஆடிட்டா. ஸோ கம்ப்ளீட் ஆடிட்ன்றது as usual it's like a annual audit, but the process is completely the entire process, like manufacture to till the selling, everything. Then partial audit, then detailed audit. So we already discussed about the lot of audits and we have some particular things. So இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஸோ ஒரு இம்பார்ட்டண்ட் ஆடிட்ஸை அதோட சின்ன எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ இன்டர்னல் ஆடிட் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஸோ இன்டர்னல் ஆடிட் இஸ் an evaluation and analysis of the business operation conducted by the internal audit staff. It is a part of overall system of internal control established in an organization. ஸோ ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ளே இன்டர்னலாக அவங்களோட எம்ப்ளாயி வச்சு ஆடிட் பண்ணுறது தான் இன்டர்னல் ஆடிட். தென் ஃபினான்ஷியல் ஆடிட். ஸோ ஃபினான்ஷியல் ஆடிட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் அ செக்கிங் ஆஃப் பேலன்ஸ் ஷீட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், வெதர் தே ஆர் ப்ரெசென்டிங் ட்ரூ ஆர் ஃபேர் வியூ ஆஃப் த ஃபினான்ஷியல் பொசிஷன். ஸோ ஒரு கம்பெனியோட நிதிநிலை அறிக்கைகளை வந்து நம்ம கரெக்டாக செக் பண்ணுறது தான் ஃபினான்ஷியல் ஆடிட். தென் செக்ரட்டரியல் ஆடிட். இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் checking provisions of laws, rules and regulation, maintenance of books, records, etc. So secretarial audit comes under, it is a mandatory audit for the company who is taking care of
inventories, books, records, everything. Then cost audit. In cost audit is nothing but appraisal or examination or review of cost accounting records and attendant information required to be maintained by specified industries. ஸோ காஸ்ட் ஆடிட்னா நமக்கு என்ன தெரியும், நம்ம காஸ்ட் அக்கௌண்ட் படிக்கிறோம்ல, ஸோ அது ரிலேட்டட் மட்டும்தான். ஸோ எவ்வளோ ரா மெட்டீரியலுக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுறோம், எவ்வளோ நம்ம இது பண்ணுறது தான் காஸ்ட் ஆடிட். தென் டேக்ஸ் ஆடிட். ஸோ டேக்ஸ் ஆடிட் இஸ் நத்திங் பட் the objective of tax audit is to assist the tax authorities in making the correctness income tax assessment of the assessors concerned. ஸோ நம்ம நார்மலாக டேக்ஸ் பே பண்ண வருஷத்துக்கு ஸோ அதோட அசஸ்மெண்ட்டை செக் பண்ணுறது தான் டேக்ஸ் ஆடிட். தென் பேங்க் ஆடிட். பேங்க் ஆடிட் வந்து பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 உட்பட்டு ஸோ பேங்க்குக்கு அதோட என்னென்ன தேவைகள், அவங்களோட மெயின்டெனன்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், ஸோ அவங்களுக்குள்ள இன்டர்னல் ஆடிட்ஸ் எல்லாமே செக் பண்ணுறது பேங்க் ஆடிட். தென் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஆடிட். ஸோ அதுவும் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஆடிட்டும் கிட்டத்தட்ட நார்மல் ஆடிட் மட்டும் தான். கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி கம்பெனிஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், இளங்கோ கோஆப்ரேட்டிவ் ஸ்டோர்ஸ், அப்புறம் வந்து மில்க் கோஆப்ரேட்டிவ் ஸ்டோர்ஸ் அதெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்காக அவங்க செக் பண்ணுறது தான் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஆடிட். தென் ட்ரஸ்ட் ஆடிட், இன்சூரன்ஸ் ஆடிட், பார்ட்னர்ஷிப் ஆடிட்ஸ். ஸோ எல்லாமே கிட்டத்தட்ட ஸோ நேம் இட் செல்ஃப் இட் டெரிவ்ஸ் எவ்ரி திங். அண்ட் ஒன் மோர் திங், ஸோ ஃபார் பார்ட்னர்ஷிப், சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப், இதுக்கு வந்து கம்பல்சரி ஆடிட் பண்ணணுன்றது கிடையாது. பட் நம்ம ஆடிட் பண்ணுறாங்க, நிறைய பேர் பண்ணுவாங்க. ஸோ லீகலாக வந்து கம்பல்சரி ஆடிட் பண்ணணும் தேவையில்லை. வேறஸ் பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி, கவர்மெண்ட் கம்பெனிஸ் ஹேஸ் டு ஆடிட் தேர் அக்கௌண்ட்ஸ். கிளியர்? ஸோ அதே போல் வந்து கவர்மெண்ட் ஆடிட்டை பொறுத்தவரை கம்பெட்லர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, சிஏஜின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க தான் வந்து தணிக்கை குழுன்னு சொல்லுவாங்க. அவங்க தான் வந்து கவர்மெண்ட்டோட ரெவென்யூஸ், ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், அவங்களோட ரெவென்யூஸ் என்ன, எக்ஸ்பெண்டிச்சர் என்னன்னு எல்லாத்தையும் செக் பண்ணுற ஆடிட்டிங் கம்பெனி தான் என்னது, சிஏஜி. தென் ஃபங்க்ஷனல் ஆடிட், ப்ரொப்ரைட்டரி ஆடிட், ஸோ எஃபிஷியன்சி ஆடிட். ஸோ எல்லாமே இந்த நேமை நீங்கள் படிக்கும்போதே உங்களுக்கு அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்றது உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். தேங்க்யூ.